வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதிர்ச்சியடைந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெரியசாமி அவர்களை பார்ப்பதற்காக விரைந்துள்ளார். என்ன ஆனது பெரியசாமி அவர்களுக்கு என்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவருக்கு பல வழக்குகள் நிலுவையிலும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கான நீதிமன்ற நீடிப்பு தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இறுதி தீர்ப்பு அடுத்த மாதம் இறுதியில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. அதற்கு முன்பாகவே மருத்துவமனையில் பெரியசாமி அனுமதிக்கப்பட்டிருப்பதால் இது கடந்த செந்தில் பாலாஜி வழக்கை போல் நாடகமாடுவதாக தற்பொழுது பார்க்கப்படுவதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவரது உறவினர்கள் கூறியிருந்தாலும் தற்பொழுது வழக்கு இறுதி தீர்ப்பை எட்டும் பொழுதுதான் உங்களுக்கு வயது மூப்பின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறீர்களா, இதற்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ற ஒரு கேள்வியையும் இணையதளத்தில் முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் உடல்நிலை என்பது எப்போ வேண்டுமானாலும் மாறலாம் என்பது நாம் இயற்கையுடன் போட்டி போட முடியாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவரது உடல்நிலை மீண்டும் வர இறைவனிடம் பிரார்த்திப்போம். ஆனால் கைதுக்கு பயந்து நாடகம் ஆடினால் நிச்சயமாக அவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய தண்டனை நீதிமன்றம் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த சேனல் மூலியமாக தெரிவித்துக் கொள்வோம். கிட்டத்தட்ட பல வழக்குகள் பெரியசாமி அவர்கள் மீது நிலுவையில் உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாகத்தான் தற்பொழுது வரை இவர் அமைச்சரவையில் நீடித்து கொண்டு இருக்கிறார். இவர் மட்டுமல்ல, பொன்முடி, KN நேரு, துரைமுருகன் மீது மண் வழக்கு போன்ற அனைத்துமே அவர் மீது நிலுவையில் இருக்கிறது. தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தமிழக மூத்த அமைச்சர்கள். ஆனாலும் அவர்களது பதவியை பறிக்காமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றிதான் வருகிறார். இந்த சூழ்நிலையில் கையை மீறி போகிவிட்டால் என்ன ஆவது என்பதற்காக மருத்துவமனையில் உடல்நிலை குறைவின் காரணமாக இப்பொழுதே அனுமதிக்கப்பட்டால் கைது நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது, ஜாமீன் பெற்றுவிடலாம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டுதான் பெரியசாமி அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. பெரியசாமி அவர்களது நாடகமாக இருந்தால் அவருக்கு அதிகபட்ச தண்டனை என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.